ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரமதான் நோம்பில் இஃப்தாருக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மைதா மாவு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியும் சேர்த்து மாவு கொஞ்சமாக சாஃப்டாக இருக்கணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஓரமாக நம்ம வச்சிடலாம். 30 நிமிஷம் போல் இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக விட்டுடலாம். இது வெந்ததுக்கப்புறமா இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம், குடமிளகா, அப்புறம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் நல்லா ஃபைனாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக விட்டுடலாம். இது வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து மிளகுத்தூளும் மல்லி இலையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி. இப்போ நம்ம மைதா மாவு எடுத்துகிட்டு சப்பாத்தி உருட்டுற மாதிரி நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு நல்லா பேனில் வந்து ஜஸ்ட்டு 2 பக்கமும் சூடாகிற மாதிரி நம்ம போட்டு எடுத்தால் போதும். இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஒரு கோன் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு மைதா மாவை தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதான் நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணோன்னா நம்ம ஈஸியாக வந்து அது ஸ்டிக் ஆகிடும். இப்போ ஸ்டஃபிங்கையும் உள்ளே வச்சுட்டு மைதா மாவு ஸ்லரிக்குள்ளே நம்ம அதை டிப் பண்ணிவிட்டு பாயாசம் செய்கிற சேமியாலே வந்து டிப் பண்ணி எடுத்தால் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னா நம்ம சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக் ரெடி. நீங்கள் இந்த ஸ்நாக்கை இஃப்தாரில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.